பிப்ரவரி 25 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள் என்பதே. நம்முடைய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பார்ப்பதுதானே அவருக்கு பிரியமாயிருக்கும். அப்படி இருக்கையில் மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று தாவீது ராஜா விண்ணப்பிக்கிறாரே, அது ஏன் என்பதை குறித்து சற்று தியானிக்கலாம். இங்கே குறிப்பிடுகிற பலன் என்பது சரீர பலனை மாத்திரம் குறிக்கவில்லை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் உலக ஐஸ்வர்யத்தில், அறிவில், அதிகாரத்தில், ஆழ்பலத்தில் பெருகினால் அவன் கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய ஜனத்துக்கு விரோதமாகவே எழும்புவான். அவ்வாறு எழும்பும்படி அவனுக்குள் இருக்கிற பிசாசு அவனை தூண்டுவான். அதன் நிமித்தம் அவன் எளியவர்களை ஒடுக்கி கர்த்தருடைய ஜனத்தை சிறுமைப்படுத்தும்படி எழும்புவான். அகந்தையும் இருமாப்பும் பெருமையும் அவன் கண்ணை மூடிய நிலையில் எல்லாரையும் தனக்கு கீழாக்கும்படி ஆணவத்தோடு தீவிரிப்பான். ஆனாலும் அவன் ஒரு காலமும் கர்த்தருடைய ஜனத்தை மேற்கொள்ளவே முடியாது. அவனுடைய செயல் எப்படிப்பட்டதென்றால், கூர்மையான முள்ளில் காலால் எட்டி உதைக்கிற மூடனைப் போலவே அவன் இருக்கிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பில் சாரோனின் ரோஜாதான் என்ற போதும் அவருடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு அவர் கூர்மையான முள்ளாகவே காணப்படுவார். கர்த்தருடைய ஜனத்துக்கு இவர்களால் உண்டாகும் கொஞ்ச கால உபத்திரவமும் வராதபடி இவர்களை பலன் கொள்ள விடாதிரும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். அதே சமயம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்த காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய சத்துருக்களை முறியடித்து மேற்கொள்ளவும், அதன் நிமித்தம் அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படவுமே தம்முடைய ஜனத்தை தம்முடைய ஆவியினால் பலப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா.